யாரு எழுச்சி வச்சு வளர்த்தியான ஆளு நார்தரு பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. ஏய் போங்க கோவத்துல போயிருக்காரு. ஏன் சூடு குடிச்சுக்குச்சா? கோவத்துல சாங் கண்டினியூ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? கடைசி வரைக்கும் சவுண்ட் வைக்க மாட்டான்டா. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பாட்டாயில் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்காரை இருந்தாண்டி, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? பாடத்தில நிலவு வரும், பையாத்து தண்ணி வரும். நிலவு வரும், பையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் விரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், உள்பாவடையோட படுத்துறடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? ஏன் தெரியுமா சொன்னேன்? அவன் காதலில் தோதி கட்டி மசுறு வளர்த்துருவேன், மசுரை பிடிங்கிட்டு தெரியுமா? போட இப்போ வந்தாரே ஒரு சாமியார் பாப்பா இப்பயா என்ன பண்றீங்கன்னு பாப்புங்க. என்னத்த அவரை முத எங்கள் பகுதிக்கு கூட்டு போனவே நான் தான். சின்ன வயசில் இவரால் வேனில் ஏற முடியாது. சரி, நான் தூக்கி விடுவேன், சீட்டில் உட்கார முடியாது. ஏன் இம்புட்டுக்கானுதேன் யாராவது தெரியுமா வந்தாங்க? இப்போ வந்த கருங்குளத்துக்காரர் ஜெயமாதவன், சூத்துவத்தி உடம்பம்பட்டி கார்த்திக் ராஜா, செவனிப்பட்டி என் மாப்பிள்ளை ஜெய பார்த்திப்பேன், இவங்கெல்லாம் இம்புட்டுக்கான வாண்டு. இப்போ வந்து இவருக்கு நான் ஷோ போடணுமா? அதில் யாரா காலுகள் அளவுக்கு போனேன்? யாரா நீங்கெல்லாம் போகிறது நல்லது, ஒரு பக்கமும் வண்டி ஓடாத நொறுக்கி போய் அப்புறம் எங்க அவர் தாங்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பப்புனுக்காரருக்கு என்ன வேலை? வெளியே தெருவ போனால் விடணுங்கிறாரு. ஏன்டா எனக்கு 5 சைடிஸ் பேர் இருக்கேன், எனக்கு 2 மேனேஜர் வச்சுருக்கேன், எத்தனை பவுன்சர் இருக்காங்க எனக்கு, உனக்கு நான் காலு கழுவி விட வந்தேன். அப்போ அவங்கள கழுவி விட சொல்கிறீங்களா? இல்லை இது நாடகமா? நான் எதுக்குடா வந்தேன்? மயிரை புடுங்க வாடா. கேளுங்க வரவட்டி. ஆளவளம் ஷோ போடுறது யார் தெரியுமா? வள்ளி தான் ஷோ போடணும். ஆளவளம் ஷோ என்று பறவை விரட்டுன்னு எங்கள் அப்பா கவனம் கொடுத்து அனுப்புனது வள்ளியை, வள்ளிக்கு துணையாக அனுப்புனதே என்னைய. ஷோ போடணும்னு ஒன்னமராதி தாலுகா ஆஃபீஸில் சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லை வா பேசி முடிப்பான், எல்லாத்தையும் அவருங்கப்பா. பஞ்சாயத்தை முடிச்சு நாளைக்கு சாயந்தரம் நாடகத்தை ஆரம்பம். கோவப்படாதீங்க வரட்டும். ஏய் விட்டது யாரா? அது யாருன்னு தெரியலங்க. அது இல்லை ஓன் தொண்டை தான் அடமா கிடைச்சாடா. இல்லை சாமியார் என்றாலும் அவர் வயசில் சின்னாளாக இருந்தாலும் போட்ட வேஷம் பெரியங்கொண்ட வேஷம். ஆமாம், அவர் என்னை கோமாளி நாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கோமாளி வேஷம் போட்டதே அவங்க பாட்டேன் பரந்தாமன்னு அவர் தெரியுமா? மகாவிஷ்ணு. நான் சும்மா படிக்காம வந்திருக்கேன். நீங்கள் பெரிய ஆள் எனக்கு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்கள் எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ பெரிய ஆள்? கொஞ்சம் உள்ள வரையா முளகத்தில் கடிச்சாரு, என் தலையில் அடிச்சு விட்டு போ. ஏன் என்ன இல்லை அவரை சொன்னேங்க, உங்கள் மண்டல் அங்கே அவர் என்னையை முறைக்கும் போது நான் பாட்டெலாம் வர மாட்டேன். வர சொல்லு தம்பி. ரூம் பாய் 5 நம்பரில் போய் குடிச்சு வா. 5 நம்பரில் 6ஆவில் உடஞ்சி ஒளிஞ்சிருப்பாவில் கூட்டு வா. அந்த ஜாமியாரை வர சொல்லு. பக்கத்தில் நாடகம் நடக்குதா? எங்கே சவுண்டு கேட்குதே ப்ரோ? இவன் நெல்லையாக உட்காந்துட்டானடா, நெல்லை வைக்கிற மாதிரி. என் தம்பி அப்படியே இறிட்டாங்க.
சண்டை மேல வர நல்லா இருக்கீங்களா? ஏரியா கவுன்சிலரா ஏதா நீங்க வர போகிறேன். வணக்கம். தலைப்பு செய்தி வந்தாரை வரவேற்பது வந்தார தூக்கி போட்டு வளர்ப்பது கள்ளப்பருப்பு. கிடையாது. எதை சொன்னாலும் என் பேரு கே. அவங்கள மூல செலவு பண்ணி வச்சிருக்க மரியாதை கேட்கிற பதில் சொல்லு. செலவை வந்து சட்டை நமக்குள்ள 1000 வன்மம் இருக்கும். பல ஆண்டுகளாவே இந்த கோபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா இருக்கா இல்லையா? அதை இன்னையோட முடிக்கிறோம் அந்த கோபத்தெல்லாம். அப்ப வா தேங்காய் வாங்கிட்டு நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கலாம், 1000 வன்மங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழருடைய மாண்பை காப்பது நம்ம இருவரின் கடமையாகும். மாட்டோட காம்பை காக்குறது கண்டுக்குட்டி பொழப்பாகும் இருக்குல்ல. வந்தாரை வாழ வைக்க வேண்டும். ஏன் தென்னை வைக்கலாம், சப்போட்டா வைக்கலாம், நல்ல நம்ம தரைக்கு செம்மண்ணு தர. மூதேவி அந்த வாழை இல்ல. மூதேவி யார் தெரியுமா? வாழை. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நீ வரும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்ன, உள்ளதே கவனிச்சேன். நீ கோமாளி கோமாளின்னு 1000 தடவை சொல்றியே, கோமாளி வேஷம் போட்டது யாரு? ஓம் பாட்டேன். கைவிடியா, உண்மையில கைவிடியா. இதுதான். ஏன்னா நீங்க ராஜபாடு போட்டி என்றது இந்த உங்களுடைய ரசிக பெருமக்கள் பல பேருக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா அந்த விவரம் இருக்க கண்டி தானே சொன்னீங்க பத்தியில, ஒரு நறுக்கு தெரிச்ச மாதிரி. ஓ பாட்டன் தானே கோமாளி வேஷமே போட்டேன், அப்ப நீ கும்பிடுறதே என்னே தானே என்ற மாதிரி அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுடைய பேச்சுக்கு எப்படி நான் உங்களை ராஜபாட்டா இருக்கும் பொழுது ஊர் மக்கள்லாம் உங்களை ரசிச்சாங்களோ. ஏன்னா காலையில் அந்த ஊருக்காரர் சொன்னார், ராக்கெட் ஜெயபாலனுக்கு அப்புறம் இந்த பாட்டை சரியா பண்ணது கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் தான். அப்படியெல்லாம் பேர் எடுத்த ஒருவர் தாங்கள். என்ன முழிக்கிற, மறந்துட்டீங்களா? நான் என்னைக்கு ராஜபாட்டு போட்டேன் இந்த கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா? பழமையை மறவாத ஒருவர் நீங்க நினைச்சேன். ஆனா பழைய விஷயத்தை மறந்துட்டீங்க. ஆனா நன்றியை மறக்கல நீங்க. ராஜபாட்டு போட்டேன், போட்டுட்டு வேலை கொண்டு வச்சேன். தம்பி மையன் என்ன அந்த வேலு ஐஸ் கடையில் போட்டு காராச்சி வாங்கி தின்னுட்டேன். சரி சரி, நானும் ஒரு நேரத்தில் ராஜபாடு போட்டேன். நானும் அந்த வேலையை விட்டுட்டேன். நீங்களே அப்படித்தானே? அப்ப இப்ப நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆமா மேல் உங்களை நினைக்கும் இன்னும் எனக்கு பெருமையா இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது குசேலன் இருக்காருல்ல, குசேலன் கண்ண பரமாத்மாவை பார்க்க போறாரு. போகும் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் தெரியுறாரு. யாரு இவரு? அவரு இல்லைங்க, அவரு. ஓ மேலே உங்களை நினைக்கும் போது சிறப்பா இருக்கு. ஏன்னா வேலிமலை சாரல்ல கோமாளி சந்திக்கும் பொழுது கோமாளியோட அப்பா நம்பிராஜே காட்ட காவல் பார்க்குற மாதிரி எப்படிலாம் கதை தயார் பண்றீங்க? நம்பிராஜ் இல்லைங்க, கேரளா மீசையை முறுக்கு மீசையை மாத்தி இல்ல. நம்பிராஜ் இல்லைங்க, கேரளாவுக்கு புழுக்க ஏத்துருவேன். வண்டி அவன் எதுக்கு எங்கே வந்தாப்ல? வண்டி பதியுதான்னு ரோட பார்க்க வந்து இடம் மழை வெஞ்சிருக்கே, பதியான்னு பார்க்க வந்தாப்லையா? சரி, அப்ப அந்த பிரச்சனை விடுங்க. அப்ப குசேலன் போகும் பொழுது கண்ணபரமாத்மாவுக்கு என்ன தெரியுமா கொண்டு போனாரு? என்னத்தை கொண்டு போனாரு? ஏன் அவளை சவுடாலா கேட்கிற? வேணா படத்துக்கு கேட்கவா? கொண்டு போகும் பொழுது கண்ணனுக்கு பொன் பொருள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பொன் பொருள் கொண்டு போகல. பத்தியா, அந்த ராஜபாடு தோரணம் வந்துருதப்பா. ஆனா என்ன கொண்டு போனாரு? அரிசியா? மூதேவி அவள் கொண்டு போனாரு. அதான் அரிசியில இருந்து அவள் வருது. அது சரித்த. ஆனா கொண்டு போன அரிசியாவே கொண்டு போனாரு, அவள் கொண்டு வராரு. இதை போய் கண்ணனுக்கு கொடுக்கறதா தயங்கி நிக்கிறார். நண்பா, பல ஆண்டுக்கு அப்புறம் நான் என்னை சந்திச்சிருக்கேன். எனக்கு என்ன கொண்டு வந்த? ஏதாச்சும் கொண்டு வந்தியா? உனக்கு வெள்ளாட்டம் போய் 4 ஆப்பிளை நீயும் அண்ணனை மட்டும் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கியே பார்க்க வச்சு. சரி விடு. அப்படி கண்ணன் கேட்கும் பொழுது இவர் தயங்கி நிற்கிறார். ஆகா, கண்ண பரமாத்மாவுக்கு நம்ம ஒரு குடி போய் கைப்பிடி அவள் தானா கொடுக்கறது? தயங்கி நிற்கிறார். எங்கே கொண்டு வந்ததை காட்டுன்னு இப்படி கையை மடக்கி நீட்டினார் இல்லையா? அவர் கொண்டு வந்த அவள் முழுவதுமே தங்கமாக மாறிவிட்டதா. பாத்தீங்களா? இருக்கிறது என்னமோ அதை வச்சு சிறப்பு செய்தார் கண்ண பரமாத்மா. அந்த வகையில் நீங்களும் எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னை சந்திக்க வர்றதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்க டைலர் தைக்க கொடுத்து அவர் தத்து கொடுக்கல. ஆனா அதுக்கு உடனே ஒரு தயார் பண்ணி போட்டு வந்தீங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 35,000. அதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு சந்திக்க வருவாடி. கோமாளி இப்படித்தான் வரணும். சரி, அது கூட என் வன்மத்தை காட்டுறேன். இப்ப வேற தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, ஒரு வாசகம் என்றாலும் திருவாசகமா அற்புதமா சொன்னீங்க. இன்னும் 200 சில்லற நாடகம் இருக்கு, படத்துல வேற கமிட்டி ஆயிருக்கேன். மூஞ்சி குத்தலாம் பாக்குறியா? சரி, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல வேற கோபப்படாதீங்க. அந்த அடிப்படையிலே கோமாளியாக மாறினார் மகாவிஷ்ணு. ஆமா, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், மகாவிஷ்ணு கோமாளியா மாறினதெல்லாம் சரித்தேன். எதுக்காக மகாவிஷ்ணு இப்ப ராம அவதாரம் எடுத்தார்? ஏன்? ராவணனை கொல்வதற்காக. கண்ணன் அவதாரம் எடுத்தார். ஏன்? கம்சனை கொல்வதற்காக. அதுபோல கோமாளியா மாறினார். நான் இல்லைன்னு சொல்லல, மாறினார்ல. எதுக்காக மகாவிஷ்ணு கோமாளியா மாறினாரு சொல்லு? கோமாளியா மகாவிஷ்ணு இப்பதான் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ராஜபாட்டை இன்னைக்கு நான் தட்டி எழுப்புறேன். நான் தட்டி எழுப்புறேன், நீ அந்த முட்டியை உடைச்சிட்டு போ. விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்கு போட்ட? பாத்தீங்களா? கேள்வி கேட்ட முடிச்ச உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிற பாத்தியா? ஒன்னு சொல்ல. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? செயல்ல இருந்த இரியா. சரி சொல்லுங்க. சொல்ல விடு. கோமாளி வேஷம் போட. ஏன்னா கோமாளி சொல்லக்கூடிய வார்த்தை என்பது எவ்வளவு அறிவு பூர்வமான இருக்க வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தோரணைக்கே நான் உன்னை வாழ்த்துறியா? விளக்கம் சொல்றியா? கோமாளி பல பப்புண்டு நான் கேட்டு பார்த்தேன். ஆனா என்னென்ன கோமாளியை மாறினா சொன்னாலும் கூட விளக்கம் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. நீ அறிவாளியா? உன் அறிவு திறமை உனக்குள்ள புதைச்சுக்கிட்ட. விளக்கம் சொல்லு.
ஏன்னா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே ஆக சிறந்த அகாதமாக பார்க்கப்படுவது கோமாளின்ற அவதாரம் தான். ஏன்னா அதுக்கான காரணம் அப்படி தெரியாம இருக்குமா? நீ அதனால தான் இன்னைக்கு நீ வந்து உன் அறிவை காட்ட வந்திருக்கிறாய். மகிழ்ச்சி. சொல்லுங்க பாப்போம். பதில் தெரியாதா? என்னப்பா பதில் தெரியாதா? டவுன் பஸ் எத்தனை மணிக்கு ஐயா? வந்தது டொயோட்டா கார்ல வந்துட்டு பஸ் எத்தனை மணி, டவுன் பஸ் எத்தனை மணிக்கு? அப்ப காரை வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போ. கோமாளி கோமாளி தான். ஏன்னா மச்சா குருமா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணன் கல்கி இந்த 10 அவதாரம் தான் மத்தவங்களுக்கு தெரியும். 10 அவதாரம் எடுத்தார். ஆனா உனக்கு தெரிந்தது கோமாளி. ஏன் எடுத்தாரு? வா கோமாளி. ஏன்னா வேற யாரும் அந்த கோமாளி என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுக்க முடியாது. தயங்கி நின்ற பொழுது எடுத்தது மகாவிஷ்ணு. கடந்த 20 ஆண்டு காலமாக தண்ணி வரல நம்ம ஊர்ல. நான் சட்டமன்ற தொகுதியிலே தேனூர்ல என்ன தண்ணி கிணறு கூட்டியாந்தே. பதில் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இந்த மைக் எப்படின்னு பாத்துக்கிறது. பதில் தெரியுமா? நீ விளக்கம் தந்துரு. நீ மட்டும் தான் எப்படி பாக்கியா பாயா? கோமாளி வேஷம் ஏன் போட்டார்? கோமாளி ஏன்னா உலகத்துல கண்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? உலகத்தில் மிகச்சிறப்பானது ஒரு அவதாரத்தை நான் பெற. யார் அம்பளி கொடுத்தான்னு பேசியா? அதை மறந்துட்டோம். அதை விட்டு இதிலேயே நிற்கிறேன். பதில யோசிங்க. நான் வந்துடுறேன். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே அந்த பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடின அம்மா பாட்டு. அந்த வரி ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக அதையும் பாட முயற்சிக்கின்றேன். டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அருமை நண்பர்களுக்கு டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த. என்ன நீ விளக்கம் சொல்லலையா? என்ன நீ அதை சொல்லலையா? சொல்லி முடிச்சிருந்தப்பா. நீ விளக்கம் சொல்லப்பா. கோமாளி வேஷம். ஏன்னா சிவபெருமான் பார்த்தார் உலகத்திலே இப்படியான அவதாரத்தை எடுக்கூடிய தன்மை ஒரே ஒருத்தனுக்கு உண்டு. யாருக்கு? மகாவிஷ்ணு கொண்டு. அவர் அனுப்பி வச்சார் வேஷம் போல. எப்பத்தான் நீ விளக்கம் சொல்லுவ?